கோவை மாவட்டம் சூலூரில் பனி சுமை காரணமாக நடத்துனர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நவமணிகண்டன், தற்போதைய களசூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது அது குறித்து? சூலூரில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலையை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சூலூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் இந்த சூலூர் பணிமனையில் நடத்துவதாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்றும் இன்றும் தொடர் பணி சுமை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் இன்று வேலை செய்ய வேண்டும் என்று டிப்போ தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பணி சுமை கடந்த 2 நாட்களாக அதிகமாக இருந்த காரணத்தினால் மேலும் பணி செய்ய முடியாது என்று பிரதீப் டிப்போ நிர்வாகத்தினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் நீ பணி செய்ய வேண்டும் என டிப்போ நிர்வாகத்தினர் கூறியதன் அடிப்படையில் பணி செய்ய முடியாது என்று டிப்போ நிர்வாகத்தினருக்கும் பிரதீப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டிப்போக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீசல் அடிக்கக்கூடிய பம்பை எடுத்து டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக அருகில் இருந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நிறுத்திய பின் இந்த சம்பவம் தொடர்பாக சூலூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து சூலூர் காவல்துறையினர் இப்பகுதியில் பிரதீப்பை மீட்டு சூலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற தொழிற்சங்கத்தினர் டிப்போக்குள் சென்று என்ன நடந்தது என டிப்போ நிர்வாகத்தினர் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் டிப்போ முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உயிர் சேதமின்றி பிரதீப் அவர்கள் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.